போய் படுக்கலாம். இப்போ உட்காந்துட்டு நம்மளுக்கு என்ன வருது? கண்ட நாய்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க அம்மா. டென்ஷன் எல்லாம் இல்லடா. அப்படியெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு இப்போ உன்னையவே யாரோ ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்கன்னு உனக்கு கோபம் வருமா வராதா? மனுஷனா பிறந்தா கோபதாபங்கள் எல்லாமே இருக்கு. எல்லாத்துக்குமே எல்லா இது இருக்கு. அப்புறம் கோபம் வருது இல்லை, அதனாலதான் பேசி விடுறது. இனியாச்சும் திருந்துட்டோம் அப்படிங்கிறக்காகத்தான் பேசுறது. யோசனை பண்ணுவான்ல, அடுத்து போய் வேற ஏதாச்சும் லைவ்ல போய் பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு யோசனை பண்ணுவான்ல. அதனால கொஞ்சம் உரைக்கிட்டோம் அப்படிங்கிறக்காகத்தான் பேசுறது. ஒரு ஒரு மெசேஜ் போட்டால் உடனேயுமே டைம் அவுட் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கலாம். சும்மா அவனை 2-3 மெசேஜ் போட வச்சு அவனுக்கு நல்லா 4 கொடுத்து அப்புறம் அனுப்பிவிடுவோம். ஏம்மா இன்னுமா சாப்பிடாது இருக்கிற? ரொம்ப லேட்டாகுது, மணி 11 ஆகி போச்சு. இனி எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கிறது? போய் சாப்பிடுங்க. நானும் இன்னொரு 5 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் போட்டு லைவ் கட் பண்ணிட்டு போயிடுவேன். போய் படுக்கலாம் சாமி. யாரு உட்காந்து கிடக்குறவி? நம்ம என்ன இந்த லைவ் போட்டு பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு இன்னும் வருமானமா வரும்? சும்மா என்னமோ சரி ஏதோ போடலான்ட்டு போடுறது. அது தூக்கத்துக்கு எடுத்துட்டெல்லாம் லைவ் போடக்கூடாது. லைவ்ன்ட்டு இல்லை, தூக்கத்துக்கு எடுத்து செல்லை பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கக்கூடாது. தூங்குற நேரத்துக்கு கண்டிப்பாக தூங்கிடணும். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாத்திரம் கித்திரம் கழுவி எல்லாமே பண்ணியாச்சு. நீ போய் பல்லே விளக்கிட்டேன். நீ போய் படுக்க வேண்டியதுதான். 11 ஆயிடுச்சு. போகலாம், படுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல லைவை கட் பண்ணி போட்டு. ஓகேம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, போய் நிம்மதியாக தூங்குங்க. ஓகேம்மா, ஓகேம்மா. நீயும் போய் சாப்பிடு. நான் இன்னொரு 2 மினிட்ஸ் அப்புறம் லைவ் கட் பண்ணிடுவேன். போதும் போதும். இன்னது நான் எப்பவுமே இன்ஸ்டா லைவுக்கே ஒரு 10 மணிக்கு மேலே போக மாட்டேன். இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு, சரி போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் போட்டேன். இல்லைன்னு சொன்னால் இந்த டைம்லலாம் நான் லைவ் பக்கமே போக மாட்டேன். ஓகேம்மா, ஓகேம்மா. ஓகே ஓகே, குட் நைட்ப்பா. நீ போகிறதுன்னா போய்க்கோ, நான் இப்போ கட் பண்ணிடுவேன். போய் சாப்பிடு. சாப்பிட்டு நேரமாக படுத்துங்க. இவ்வளோ நேரமெல்லாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஒரு 8 மணிக்குள்ளே, ஒரு 8 8:30க்குள்ளேயாச்சும் கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிடணும். நம்ம லேட்டாக சாப்பிடும்போது, நம்ம சாப்பிட்டோன்னு படுக்கும்போது அந்த உணவு வந்து ஜீரணமாகாத நமக்கு வெயிட்டு அதிகமாக தான் போடும். ஓகே அம்மா, உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ லைவ் போடுங்க. ஓகேடா, ஓகேடா. எவனாச்சும் இந்த மாதிரி வருவானுங்க, அவனுங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்படியெல்லாம் பேசுகிறானுங்களே அப்படின்ட்டு நம்ம பயந்துட்டு தயக்கத்தில் இருந்தோம்னுச்சுன்னா, இந்த நாய்களுக்கெல்லாம் பயந்துட்டு எதுக்கு நம்ம இருக்கிறது? கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி ஆளுங்களை கடவுள் பார்த்துப்பாரு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. கண்டிப்பாக கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து அவன் கணக்கு கொடுத்தே ஆகணும். அவன் பண்ணுற அட்டூழியத்துக்கெல்லாம். நல்லது செஞ்சாலும் கடவுள் அதுக்கும் இது கொடுப்பாரு, கெட்டது செஞ்சாலும் அதுக்கும் அது கொடுப்பாரு கடவுள். கண்டிப்பாக எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய நாள் அவனுக்கு வரும். அவனுக்குன்ட்டு இல்லை, தப்பு தவறு செய்கிறவன் எவனுக்குமே வரும், எல்லாத்துக்குமே வரும். ஓகேம்மா, நீ போய் சாப்பிடுமா, சாப்பிடு. நான் இப்போ இன்னொரு 1 நிமிஷம் அப்படியே கட் பண்ணிடுவேன். போதும், எதுக்கு போய் சும்மா அவ்வளோ நேரம் உட்காந்து. சரிப்பா, குட் நைட். லைவ் நான் போட்டால் பார்க்கலாம், வாங்க.
ஓகே பாய், குட் நைட்.